ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட், இப்போ பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் எப்படின்னு பாருங்கள். நான் இதுவரையிலும் போட்ட கொஸ்டின்லாம் 10 கொஸ்டின் வந்து 1 மார்க் கொஸ்டின். அது டேஷ் வரும், பொறுத்துக்க வரும், எது வேணாலும் வரும். இந்த இது இப்போ நான் போட போகிறது அடுத்தது பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். மேட்ச் த ஃபாலோயிங்கும் பார்த்துக்கோங்க. எல்லாம் ரொம்ப ஈஸி தான், வந்ததே தான் வரப்போகுது. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் 10 கொஸ்டின் வந்து கிளிக்கு தான். கிளிக்கு, ரேடியோ பட்டன் அல்லது வந்து டிக்கு அந்த மாதிரி வரும். செக் பாக்ஸ் அது பேர் செக் பாக்ஸ் அல்லது ரேடியோ பட்டன்னு வரும் ஸ்டூடெண்ட்டு. அதில் நீங்கள் 3 இருக்கோ 4 இருக்கோ ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் இங்கே பாருங்கள், இது 30 மார்க்குக்கு வந்துடுச்சா, 50க்கு 20 எடுத்தால் பாஸு. அடுத்தது செகண்ட் பாருங்களேன், மல்டிபிள் சாய்ஸில் இங்கே பாருங்கள் இதை மாதிரி ஒன்று வருது. அதாவது மல்டிபிள் சாய்ஸு, 2 சாய்ஸு, 2 ஸ்டேட்மெண்ட்டு, லாஜிக்கல் திங்க் பண்ணி 10 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு. அதை தான் இப்போ எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மாடல் 2 இதில் பாருங்கள், யூனிட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த மோடம். இதுவும் ஒரு சூஸ் செய்யும். அதில் வந்து ப்ரைமரி டேட்டாஸை கன்வெர்ட் பண்ணுறது தான். அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டும் வரும், இதுவும் வரும் ஸ்டேட்மெண்ட்டும். சூஸ் த EEPROM இஸ் த டைப் ஆஃப் நான் வேலட்டைல். கரண்ட்டு விடுச்சுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. விச் பார்ட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் கனெக்ட் எ மானிட்டர் டு த சிஸ்டம் யூனிட். அது VGA கேபிள், HDMI கேபிள் வாங்க, அதுதான். அடுத்தது பாருங்கள், கம்பேர் XT AT கம்ப்யூட்டர்ஸ். என்னது, இப்போ கம்பேர் பண்ணும்போது XT கம்ப்யூட்டர்ஸ், AT கம்ப்யூட்டர்ஸ், இதில் ஹையர் ப்ராசஸிங் பவரை வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். PROM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அடுத்தது பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸும் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, நான் சொன்னது எல்லாமே. கம்ப்யூட்டர்ஸ் டேக் டெசிஷன் ஆன் தயர் ஓன். இல்லையே, அது ஓனாவா டிசிஷன் பண்ணுது, அது நம்ம கொடுக்கறத அது ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குது. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஹோம் என்டர்டெயின்மெண்ட்டு. மெயின் ஃப்ரேம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. மேக் அட்ரஸ் வந்து யாராலையும் இது பண்ண முடியாது, அது வந்து யூஸரால் பண்ண முடியாது, அதனால் அது ட்ரூ, மேக் அட்ரஸ். அடுத்தது ஒன்லி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் மதர் போர்ட்ஸ், லேப்டாப் டு நாட். மதர் போர்டு இல்லைனாலே எதுவுமே இல்லை. டெஸ்க்டாப்பாக இருந்தான்னா, லேப்டாப்பாக இருந்தான்னா, மதர் போர்டு தான் மெயினானது. பென்டியம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்லோவர் தென் XT கம்ப்யூட்டர்ஸ். உண்மை. XT வந்து எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி. பென்டியம் வந்து எப்போ வந்தது, 1994ல் 94-95ல் வந்தது தான் பென்டியம். அது ரொம்ப ஸ்லோ, ஒயிட் கலராக இருக்கும் மானிட்டரே. ஃபஸ்ட்டு என்னோடய மானிட்டர் அதுதான், பென்டியம் தான் நான் வாங்கினேன். மேட்ச் த ஃபாலோயிங் டேர்ம் வித் இட்ஸ் கரெக்ட் டெஃபினேஷன். அதுக்கு நேராக. ஸ்பீக்கர்னா என்ன, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நான் வேலட்டைல் மெமரி, அது ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தது. நான் வேலட்டைல் மெமரின்னா என்ன, டேட்டா வந்து கரண்ட் போயிடுச்சுனாலும் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ரீட்டைன் மீன்ஸ் திரும்ப நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம். 100 MB ஜிக் டிஸ்க், ஹை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபார் த டைம். 100. CPU-னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், CPU கண்ட்ரோல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்தது டிரான்சிஸ்டர்ஸ், செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர். ஃபஸ்ட்டு வந்து வேக்கம் டியூபு. அடுத்தது இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு, இதை தான் சொன்ன ஸ்டூடெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட்டு 1, 2 ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கம்மியாக வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது என்னன்னு சொல்கிறேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சீரியல் கம்யூனிகேஷன் சென்ஸ் மல்டிபிள் பிட்ஸ் அட் த சேம் டைம். சீரியல் கம்யூனிகேஷன் வந்து அது போகாது. ஸ்டேட்மெண்ட்டு 1 வந்து
சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் டென்ஸ். சீரியல் கம்யூனிகேஷன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு. மல்டிபிள் அது குறிக்காமல் விட்டுட்டேன். மல்டிபிள் பிட்ஸ் அட் த சேம் டைம், அது ட்ரூ, அது குறிக்காமல் விட்டுட்டேன். சீரியல் போர்ட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் காம் போர்ட். அது வேற போர்ட்டு, இது வேற போர்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம ஏதாவது அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு எது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் போடணும். அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள். யூஎஸ்பி போர்ட்டு சப்போர்ட்ஸ் ஒன்லி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான் யூஎஸ்பி போர்ட்டா? இல்லை, தப்பு. யூஎஸ்பி போர்ட் கேன் சப்ளை டு கனெக்டட் டிவைசஸ். அதாவது யூஎஸ்பி போர்ட்டுங்கிறது தான் நம்ம எல்லாம் இது பண்ணி கீபோர்டை மாட்டிக்கிறோம், மவுஸை மாட்டிக்கிறோம், அப்புறம் வந்து அங்கேருந்து டேட்டாஸை செல்லுக்கு எடுக்க ஒரு கேபிள் மாட்டிக்கிறோம், அதெல்லாம் யூஎஸ்பி போர்ட்டு. அதனால் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. யூஎஸ்பி போர்ட்டு சப்ளை கனெக்டட் டிவைசஸ். அடுத்தது 2வது பாருங்கள். ஃபஸ்ட்டா 2வது கொஸ்டின் 11 பேஜ் நம்பர். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சைஸ் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டு 1 நான் சொன்னேன்ல, இதுக்கு தான் 2 மார்க்கு. ஸ்டேட்மெண்ட்டு 1, கிராஃபிக்கல் டேப்லெட் இஸ் யூஸ் டு அனிமேஷன். கரெக்ட். அந்த டேப்லெட் வந்து அனிமேஷன்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கிராஃபிக்கல் டேப்லெட் கேனாட் ட்ரா லைன்ஸு. அது ட்ராயிங்கு, அனிமேஷனு, இமேஜ் எல்லாம் டிசைன் பண்ணுறது எல்லாத்துக்கும் தான் அந்த டேப்லெட் பயன்படுது. அப்புறம் எப்படி லைன் போடாது? அதனால் ஸ்டேட்மெண்ட்டு 1 தான் ட்ரூ, 2வது தப்பு. EEPROM இஸ் எ நான் வேலட்டைல் மெமரி. கரெக்டு. வேலட்டைல் மெமரினா நம்ம கரண்ட் போயிடுச்சுனாலும் போயிடும். இது ரீட் ஒன்லி மெமரி, ஆனால் எரேஸும் எலக்ட்ரானிக் மூலியமாக எரேஸும் பண்ணிக்கலாம். அடுத்தது டேட்டா இஸ் ரீடைன்டு ஈவன் வென் பவர். கரண்ட் போயிடுச்சுனாலும் நம்ம டேட்டாஸை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் அங்கே பாருங்கள், நல்லா கவனித்து போடுங்க ஸ்டூடெண்ட்டு. பயத்தில் எதுவுமே பண்ணிடாதீங்க, ஸ்லோவாக செய்யுங்க, உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி வந்து அந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்தீங்கன்னா பார்த்தோன்னே டிக் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன், நிறைய பேர் கொடுப்பாங்க, புக்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பாருங்க, மீனாட்சி, லக்ஷ்மி, அருண், இந்த மாதிரிலாம் நிறைய பிரசுரம் இருக்குது. இதில் இதெல்லாம் வாங்கி நீங்கள் படிங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ரிசல்ட்டோடு தான் வெளியில் வரணும். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள 4 பேப்பரில் எந்த ஒரு பேப்பர் ஃபெயில்னாலும் டோட்டல் ஃபெயில் தான். அதனால் ரொம்ப பார்த்து செய்யுங்க. நிதானம் என்றைக்கும் ரொம்ப முக்கியம். நான் டைப் ரைட்டிங்லேயே அதான் சொல்கிறேன், பொறுமை பொறுமை பொறுமை, ஸ்லோ. அடுத்தது ட்ரம் ஸ்கேனர் ஆர் ஹை ரெசல்யூஷன். உண்மை. ஹேண்டில்டு ஸ்கேனர்ஸ், அது வந்து கையிலலாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். த பாஸ்வேர்டு கமாண்டு மோஸ்ட்லி க்ளோஸ் ரிலேட்டட் டு யூசர் செக்யூரிட்டி. பாஸ்வேர்டு எங்கே போட்டாலும் யூசர், அது லினக்ஸ்லேயும் அதே தான். விச் பட்டன் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த டாஸ்க் பார். டாஸ்க் பாரில் என்ன பட்டன் இருக்குது? ஸ்டார்ட் பட்டன் தான் இருக்குது. பிரிண்ட்டு, ஃபார்மெட்டு, சேவ். நான் ஒன்றை மட்டும்தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட், எல்லாத்தையும் சொன்னேன்னா வீடியோ பெருசாகிடும், உங்களுக்கும் போர் அடிக்கும். விச் ஃபீச்சர்ஸ் இஸ் காமன் இன் மல்டி யூசர் ஓஎஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கிறேன்னா படிச்சுக்கோங்க. அதாவது விச் ஃபீச்சர் இஸ் காமன்லி இன் மல்டி யூசர் ஓஎஸ்? டைம் ஷேரிங். அதே போல் எம்பெடட் சிஸ்டம் ஆஸ் மெயின்லி யூஸ் டு, அதாவது எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிவி ஓடுது, சிம்பிளாக தான் சொல்லணும். அதை வந்து ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணால் அது ஓடுது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது. அதே வந்து அதுக்கான, அதாவது இதை வச்சு இது இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க, அதில் ஃபங்க்ஷன் பண்ணி உள்ளார வச்சுருப்பாங்க. அதுதான் பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். எம்பெடட்னா பயந்து போயிடாதீங்க. இதுதான் நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். டிவி ரிமோட்டுன்னு. விச் ஐகான் ரெப்ரசன்ட் த ஸ்டார்ட் பட்டன். நமக்கு முக்கியமாக இப்போ சிஓஏ எக்ஸாமில் ஸ்டூடெண்ட் நம்ம முக்கியமாக பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். அதனால் அப்படியே வந்து மனப்பாடம் இஸ் த பெஸ்ட் ஒன்.
அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இதுன்னு அனலைஸ் பண்ணிப்போம். இருந்தாலும் அவசரமாக அங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இந்த கொஸ்டினுக்கு இதுதான்ப்பா ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு ரொம்ப குறைவான டைமில் நம்ம எல்லா கொஸ்டினும் அடிக்க முடியும். விச் ஐகான் ரெப்ரசன்ட் த ஸ்டார்ட் பட்டன்? அது ஸ்டார்ட் பட்டனில் என்ன ஐகான் இருக்குது? விண்டோஸ் லோகோ தான். அப்படியே ஒரு 4 கட்டம் மாதிரி போட்டிருக்கோம் கலரில், அதான் விண்டோஸ் லோகோ. ஆப்ஜெக்ட்ஸ் இன்சர்டட் இன் எம்எஸ் வேர்ட் கேனாட் பி ரீசைஸ்டு. இல்லையேனா உங்களுக்கு எடுத்திருக்கேன் கிளாஸு, ஆப்ஜெக்ட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து அங்கே ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது அவசரமாக போகிறதுனால உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல. தனித்தனியாக கொஞ்சம் நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் த சிபி கமாண்ட் டெலீட்ஸ் த சோர்ஸ் ஃபைல் ஆஃப்டர் காப்பிங். சோர்ஸ் ஃபைல் அங்கேருந்து அதை வந்து டெலீட் பண்ணிடுது, காப்பி இல்லை. அதாவது காப்பி அப்படின்னாலே கட்டுக்கும் காப்பிக்கும் உள்ள வித்தியாசம் தான் எல்லாத்துலேயுமே. காப்பி அப்படின்னாலே அங்கேயும் இருக்கும், சோர்ஸ்லேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், டெஸ்டினேஷன்லேயும் இருக்கும். அதாவது சோர்ஸ்னால் என்ன, பழைய இடம். டெஸ்டினேஷன்னா என்ன, புது இடம். எங்கே காப்பி பண்ணுறீங்களோ அதுதான் சோர்ஸ், எங்கே கொண்டாந்து வைக்கிறீங்களோ அதான் வந்து டெஸ்டினேஷன், காப்பி. ஆனால் கட்டு கமாண்டு பாருங்கள், சோர்ஸில் கட் ஆகிடும். நீங்கள் கட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அங்கே கட் ஆகிடும், இங்கே பேஸ்ட் ஆகும். அப்போ சோர்ஸில் இருக்காது, டெஸ்டினேஷனில் மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்துக்கங்க. எ லிஸ்ட் பாக்ஸ் அலோஸ் த யூசர் டு டைப்பு எனி வேல்யூ ஃப்ரீலி லைக் ஏ டெக்ஸ்ட் பாக்ஸு. இல்லை, லிஸ்ட் பாக்ஸில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ப்ரெசன்டேஷனில் இருக்குது, உங்களுக்கு வேர்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. A distributed operating system works without communication between system. இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேஷன்னா இங்கேருந்து அங்கே ஷேர் தானே, ஷேர் பண்ணிக்கிறது தானே, நெட்வொர்க் ஷேரிங் மாதிரிக்கு. இங்கே இருக்க ஃபைலை பக்கத்தில் எடுத்துக்கலாம், பக்கத்தில் இருக்கிறத மாடியில் எடுத்துக்கலாம், அது நெட்வொர்க். அது வந்து இல்லைன்னு சொன்னால் எப்படி? அதனால் அது தப்பு. வித்தவுட் கம்யூனிகேஷன் அப்படின்னா இல்லை. ஆல்ட் கீ இஸ் யூஸ்வலி with letters keyboard accelerator. கீபோர்டு அக்சலரேட்டர்னா என்ன? அதுக்கு கொஸ்டினுக்கு இங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் 12வது பேஜில் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு இங்கே வந்திருக்கு ஸ்டூடெண்ட். அடுத்தடுத்த பேஜ் தான் அந்த இங்கே வந்திருக்கு. கீபோர்டு அக்சலரேட்டர்னால் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்டு, ஆல்ட்டை வச்சு எதெல்லாம் பண்ணுறோமோ. இப்போ ஆல்ட் F4 கொடுத்தீங்கன்னா விண்டோஸ் இதாகிடும். அதே போல் ஆல்ட் டேபு கொடுத்தீங்கன்னா சுவிட்சு விட்டுவீங்க. ஆல்ட்டை வந்து முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் அடிஷ்னல் கீயை போட்டு என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் அக்சலரேட்டர். அது உண்மை தானே. அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் டேம் வித் இட்ஸ் கரெக்ட் டெஃபனிஷன். விண்டோஸ் ஓஎஸ் இது வந்து GUI சரியாக போடல, GULன்னு போட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் GUI. அது கரெக்டு தான். விண்டோஸ் போல்டு ஆப்ஷன், டார்க் டெக்ஸ்ட்டு, திக்கு பண்ணுது. ஆல்ட் F ஃபைல் மெனு, ஆல்ட் F ஃபைல் மெனு பார், கண்ட்ரோல் F தான் ஃபைண்டு, ஆல்ட் F வந்து மெனு, ஃபைல் மெனு. அடுத்தது இங்கே பாருங்கள், மெனு பார் அக்சஸ் ப்ரோக்ராம் கமாண்ட், அக்சஸ் த ப்ரோக்ராம் கமாண்ட்ஸு. பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் யூசர் அக்கௌண்ட்டு. Consider the following statement. Upgrade installation allows you to keeping existing files and settings. ஆமாம், அப்கிரேட்னா என்ன? இன்டர்நெட்டில் வரும், உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறேன், செல்லுலேயும் வரும் அப்கிரேடு, யூடியூப் அப்கிரேடு, அதாவது VN சாஃப்ட்வேர் அப்கிரேடு, இதுன்னா ஒவ்வொன்றும் வரும். மீஷோ அப்படின்னா நியூ, இது அது அப்கிரேடு. அது வந்து செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கும். அதை விட ஓல்டை விட நியூ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்கிரேட் இன்ஸ்டாலேஷன் அப்டேட் த ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் டு எ நியூவர் வெர்ஷன். கரெக்ட். அப்போ இது விண்டோஸில் இது வந்து ரெண்டும் கரெக்ட். அடுத்தது ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் மவுஸு. இதை நான் ஏற்கனவே சொல்கிறேன். ஹரிசாண்டல்னால் படுக்க, அப்போ லெஃப்ட் டு ரைட்டு தான். வெர்டிக்கல்னால் ஸ்கேலை நிமித்தி வச்சா மாதிரி, இது ஸ்கேலை படுக்கப்பட்டா மாதிரி. படுக்கப்பட்டால் என்ன ஆகும்? வெர்டிக்கல். அதுதான் இங்கே கீழே இருக்குது. இதோ பாருங்கள், ஹரிசாண்டல்.
இதோ பாருங்க, இது குத்துவசம் ஹரிசாண்டல். இது பாருங்க இங்கே கீழே இருக்குது, சரியாக கூட தெரிய மாட்டேங்குது. இப்படி போயிட்டு வர்றது, இப்படி போயிட்டு வர்றது, கீழேயும் லெஃப்ட் ரைட்டு போகிறது வந்து வெர்டிக்கல். எங்கே விட்டுட்டோன்னு தெரியல. விட்டுட்டோம் ஸ்டூடெண்ட். இதை பார்க்குறேன் ஸ்டூடெண்ட். இதோ வந்துருச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், 12வது பேஜ். அடுத்தது இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு 1 2 எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கீழே அதுக்கு தகுந்த மாதிரி லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பயபத்திரமாக செய்யுங்க. கூகுள் டிரைவர்ஸு ட்ராப்பாக்ஸ் ஆர் க்ளவுடு சர்வீஸில் கூகுள் ட்ரைவில் ட்ராப்பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அது அடுத்து நான் எழுதுவோம். அடுத்தது கூகுள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் கேன் ஒன்லி பி அக்சஸ்டு ஃப்ரம் த கம்ப்யூட்டர் வேர் ஃபைல்ஸ் வேர் அப்லோடட். இல்லை, அது தப்பு. ஸ்டேட்மெண்ட்டு கூகுள் ஸ்டோரேஜ் வந்து அக்சஸ்டு க்ளவுடு ஸ்டோரேஜ் கேன் ஒன்லி பி அக்சஸ்டு ஃப்ரம் த கம்ப்யூட்டர் வேர் ஃபைல்ஸ் வேர் அப்லோடு. கிடையாது, க்ளவுட்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் ஸ்டேட்மெண்ட்டு 1 ட்ரூ. அடுத்தது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆமாம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் த யூசர் டு இன்டராக்ட் வித் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ரெண்டுமே உண்மை. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட தொடர்பு இருந்தால் தானே இது பண்ண முடியும். அடுத்தது சி டிரைவ் இஸ் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைசஸ். சி டிரைவ் இஸ் எ ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைசஸா? இல்லை. சி டிரைவ் யூஷுவலி கண்டெய்ன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சி டிரைவ் வந்து ரிமூவபிள் ஸ்டோரேஜ், ரீசைக்கிள் பின்னு தான் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைஸு. சி கிடையாது. சி வந்து சியில் என்ன இருக்கும், இந்த கம்ப்யூட்டரை ரன் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் சி டிரைவில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க காமனாக. அதனால தான் இந்த சி அப்படின்னா கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜுங்கிறதுனால தான் அது பேரே சி. டிஇஎஃப், ஜி வந்து இதாக இருக்கும், அதாவது டி வந்து சிடி. பாக்கி எல்லாம் வந்து ஸ்டோரேஜை டிவைட் பண்ண கொடுக்கும்போது மெக்கானிக்கை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. டிஇஎஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கிறதா இருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணி எதுவும் செய்கிறது. அதனால் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ, 2 இஸ் ட்ரூ. அது நான் டிக் அடிக்காமல் விட்டுட்டேன், பார்த்துக்கங்க. இப்போ 13 வேர்டு ப்ராசஸிங், எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ரெண்டு சூஸ் த பெஸ்ட்டு. வேர்டையும் ரைட்டர்லேயும் கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டூல்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஆங்கிள்? ப்ரொட்ராக்டர்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டூடெண்ட், விச் செக்யூரிட்டி ஃபியூச்சர் ரெக்கார்ட்ஸ் சேஞ்சஸ் மேட் பை டிஃப்ரெண்ட் யூசர்னா ட்ராக் சேஞ்சஸ் தான். அப்புறம் வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு இன்சர்ட் எ மேனுவல் பேஜ் பிரேக் இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு? கண்ட்ரோல் என்டர். அடுத்தது ஃபைல்ஸ் கேன் பி சென்ட் த்ரூ, அது பிரிண்டர் ஸ்கேனர்லாம் கிடையாது, இமெயில். இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு வேர் கேன் யூ ஃபைண்ட் த ஆப்ஷன் டு சார்ட் எ டேபிள் ஆல்ஃபபெட்டிக்கலி ஆர் நியூமரிக்கலி? டேபிள் டூல்ஸில் லே அவுட்டில் போயிட்டு சார்ட்டில் தான் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆர் பேஸ்ட் ஆன் அஸ்மெட்ரிக் பப்ளிக் கீ. கிரிப்டோகிராஃபி ட்ரூ. அடுத்தது கிரிப்டோகிராஃபின்னா நான் அடுத்தது எடுக்கிறேன். டூல் பார் ப்ரொவைட்ஸ் குயிக் ஆக்சஸ் டு ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு கமெண்ட்ஸ் த்ரூ ஐகான்ஸ். ஆமாம், டூல் பார்ஸ் வந்து குயிக்காக நம்ம ஐகான்ஸ் மூலியமாக எடுத்துக்கிறது தான். ஃபாண்ட் ஸ்லைட்ஸ் இன்க்ளூட் ஆட்ரிபியூட்டட் போல்டு இட்டாலிக் எல்லாம் வந்து ஃபாண்ட்டு சைஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். ஃபாண்ட்டு ஸ்டைல்ஸ்லேயே இது அனைத்துமே இருக்கும். ட்ரூ. ஹெல்ப் ஆப்ஷன் வில் பி ப்ரொவைடு கைடன்ஸ் டு யூசர். ஹெல்ப் ஆப்ஷன் வில் பி ப்ரொவைடு கைடன் டு யூசர். ட்ரூ தான் ஸ்டூடெண்ட், இது ட்ரூ. இந்த இது தான் ஹெல்ப் ஆப்ஷன் வந்து அதுக்கு தான் பயன்படுது, ஹெல்ப்ஸு. இது ஃபால்ஸுங்கிறது கிடையாது. ஹெல்ப் ஆப்ஷன் வில் நாட்டுன்னு வந்திருக்கு ஸ்டூடெண்ட்டு, அதனால் வந்து ஃபால்ஸ்.
அது வந்து ஹெல்ப், அதை நாட்டை நான் பார்க்காம விட்டுட்டேன். ஹெல்ப் ஆப்ஷன் வில் நாட் ப்ரொவைட் கைடன்ஸ் டு யூசர், அது ஃபால்ஸு. அது வந்து ஹெல்ப் ஆப்ஷன் எப்போவுமே நமக்கு ஹெல்ப்புக்கு தான். அடுத்தது, ஒன்ஸ் எ ஸ்டைல் இஸ் அப்ளை டு எ டாக்குமெண்ட் இட் கேனாட் பி மாடிஃபைடு ஆர் அப்டேட்டட். இல்லையே, மாடிஃபை பண்ணிக்கலாம், எந்த ஸ்டைல் போட்டாலும் திருப்பி மாற்றிக்கலாம். ஹைலைட்ஸு, ஆட்ஸ் கலர் பேக்ரவுண்டு ஹைலைட்டுங்கிறோம். பின்னாடி எழுத்துக்கு பின்னாடி செலக்ட் பேப்பர் சைஸு, பேஜ் செட்டப்பில் போய் அசெண்டிங் ஆர்டர், அது சார்ட்டிங் A to Z, Z to A, அல்லது ஸ்மால் டு பிக், லார்ஜஸ்ட் டு ஸ்மால். த பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்லி. இது என்னன்னா, கலர் கொடுக்கும்போது இப்படி டயகனலாகவும் கொடுக்கலாம், ரேடியஸ்க்கு ஆப்போசிட் டயகனல், கிராஸாக கலர் வரா மாதிரி கொடுக்கலாம், நேராக கலர் வரா மாதிரி கொடுக்கலாம். டாட்டட் டேஷு எல்லாமே இருக்குது பிடிஎஃப்ல, அது ஓகே. அதுக்கு அது அதே போல் பிடிஎஃப் பாருங்கள், போர்ட்டபிள் ஃபார்மெட்டு. கஸ்டம் பிரிண்ட் ஆப்ஷன் அலோஸ் பிரிண்டிங் ஒன்லி செலக்டட் பேஜஸ் ஆர். கஸ்டம் பிரிண்ட் வந்து நமக்கு என்ன வேணுமோ, இப்போ 1-1 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பேஜை மட்டும், நமக்கு தேவையானது மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கிறது தான் கஸ்டம்னு எதில் கொடுத்தாலுமே. அந்த பேஜ் செட்டப்பில் பாருங்கள், கஸ்டம் மார்ஜின் கொடுத்துருப்பாங்க. கஸ்டம்னு எது கொடுத்தாலும் நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறது தான் கஸ்டம். அடுத்தது பாருங்கள், போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப் டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன். ரைட்டு, ஆமாம், இப்படி நேராக வச்சுக்கலாம். இது இப்போ வந்து இது லேண்ட்ஸ்கேப்பு. இதையே இந்த பேப்பரையே இப்படி தலைக்கீழாக வச்சிங்கன்னா போர்ட்ரைடு, அது பண்ணிக்கலாம். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ. ஏ டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு பை எ சென்டர் கிடையாது ஸ்டூடெண்ட், அது வந்து சிஏவால் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கும், அதுதான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டு. அதில் டிஜிட்டல் சிக்னேச்சரும் இருக்கும். என்கிரிப்ஷன் இஸ் அப்ளை டு மெசேஜ் பிஃபோர் கிரியேட்டிங் ஏ டிஜிட்டல். ஆமாம், பாதுகாப்பு. என்கிரிப்ஷன்லாம் அது வந்து யாரும் வந்து இது பண்ணாமல், அது ஹேக்கர் பண்ணி எதுவும் மாற்றாமல் கொள்ளாமல் செக்யூரிட்டி தான் என்கிரிப்ஷன். அப்புறம் இம்போர்ட் ஆப்ஷன் வில் சென்ட் டேட்டா டு அவுட் சைடு. இம்போர்ட்னா இறக்குமதி தான், எக்ஸ்போர்ட்னா தான் ஏற்றுமதி. அப்போ இதுமே ரெண்டு தப்பு. இம்போர்ட்னா இங்கேருந்து வெளியிலேருந்து, அதாவது டேட்டா பேஸை வந்து நம்ம எக்ஸலுக்கு கொண்டு வர்றது. எக்ஸ்போர்ட்னா எக்ஸல்லேருந்து டேட்டா பேஸை கொண்டு போகிறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. வில் ரிசீவ் டேட்டா ஃப்ரம் அவுட் சைடு. எக்ஸ்போர்ட்டு அப்படின்னா அவுட் சைட்லேருந்து ரிசீவ் பண்ணுறது கிடையாது, அவுட் சைடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்டார் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். த டிராயிங் டூல் அப்பியர்ஸ் இந்த ரிப்பன். ரிப்பன்னா நான் உங்களுக்கு காமிச்சேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்ட்டு சிம்பிள் இருக்கும், வேர்டில் எல்லாத்துலேயுமே இருக்கும், அதுதான் ரிப்பன். ரிப்பனை பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். பெருசு பண்ணால் மெனுஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரியும், சின்னது பண்ணால் கம்மியாக தெரியும், அவ்வளோதான். The drawing tool appears in the ribbon when you select a shape in Word. எது வேணாலும் எடுத்துக்கலாம், வேர்டு, பார்டர்ஸ் எது வேணாலும், அது ட்ரூ. You cannot adjust the size or position of shapes once they are inserted into a document. அப்படி கிடையாது, டாக்குமெண்ட்டை எது வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று தான் ட்ரூ, ரெண்டு தப்பு. கொஞ்சம் பொறுமையாக படிங்க, அவசரமாக படிச்சிங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணல, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இண்டென்ட்ஸ் அட்ஜஸ்ட் ஹரிசாண்டல் ஸ்பேசிங் ஆஃப் பேராகிராஃப் ரிலேட்டிவ் டு மார்ஜின்ஸ். ஆமாம், இண்டன்னா என்னன்னா வெர்டிக்கல் கிடையாது. வெர்டிக்கல்னால் இப்படி வர்றது வெர்டிக்கல். ஹரிசாண்டல்னால் இப்படி. என்ன பண்ணுது இண்டென்ட்டு? மார்ஜினை விட, இதுதான் இண்டென்ட்டு. இதோ இண்டென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது அதை விட கொஞ்சம் இண்டென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள், 5 ஸ்பேஸோ என்னமோ, இதுதான் இண்டென்ட்டு. மார்ஜினை விட கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் இண்டென்ட்டு. இன்செட் அதாவது இண்டென்ட் அட்ஜஸ்ட் ஹரிசாண்டல், தள்ளி வைக்கிறது படுக்கவசத்தில்.
indents move text away from the மார்ஜினை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் வரும். இதோ இருக்கு பாருங்க, இது மார்ஜின், உங்களுக்கு இது மார்ஜின், இது மார்ஜினை விட்டால் கொஞ்சம் தள்ளி வந்திருக்குல்ல, இது இண்டெண்ட். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் அப்போ வந்து போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. அது வந்து ரைட் போடாமல் விட்டுட்டேன் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். சாரி ஸ்டூடெண்ட், நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது த undo command is used to repeated the last action. சேவ் ஃபைல்லாம் தப்பு, அதாவது கடைசியாக இருக்க ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறது. அடுத்தது இன் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸிங் கலர் அண்ட் ஷேடிங் ஹெல்ப்ஸ் டு என்னத்துக்கு ஸ்ப்ரெட்ஷீட்னா வந்து இது எக்ஸலில் ஷேடிங் அதெல்லாம் என்ன ஹைலைட்டு இம்பார்ட்டன்ட் டேட்டா, டிஃப்ரெண்ட்டு செல்ஸு, இதெல்லாம் டேட்டா வேலிடேஷன் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கலர் கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம்ல, அதுதான். சார்ட்டிங் இன் ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் யூஸ் டு ascending and descending, arrange data in ascending and descending, A to Z போட்டுக்கலாம், Z to A2 சார்ட் பண்ணுறது. அப்புறம் which tool helps user to delimiters while importing text files, text import wizard. அது ஃபார்முலா பரோ, நேம் பாக்ஸோ, பேஜ் செட்டப்போ இல்லை, டெக்ஸ்ட் இம்போர்ட் விசார்டில் இருக்குது. டெம்ப்ளேட் இன் ஸ்ப்ரெட்ஷீட், இது தவிர templates in spreadsheet applications are used to create a predefined worksheet for related use. டெம்ப்ளேட்டுன்னா ஏற்கனவே பண்ணி வச்சுருவாங்க, அதை எடுத்து நம்ம பண்ணுறது தான் டெம்ப்ளேட்டு. அடுத்தது பாருங்கள், இந்த சிம்பிள் அது எதுக்கு, எக்ஸலில் மல்டிப்ளிகேஷன் அப்படி ஒரு கோடு மாதிரி இருந்தால் அது டிவிஷன். அப்புறம் கூகுள் ஷீட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மேனுவல் ஸ்ப்ரெட்ஷீட்டு. இல்லை, கூகுள் ஷீட்டு வேறு, ஸ்ப்ரெட்ஷீட்டு வேறு. காப்பீடு டேட்டா கேன் பி பேஸ்ட்டு மல்டிபிள். நிறையா ஒரு ட்ரிப்பு கண்ட்ரோல்-C கொடுத்துட்டு கண்ட்ரோல்-V கண்ட்ரோல்-Vன்னு நிறையா கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அவசரமாக படித்து அப்புறமா பொறுமையாக டிக் பண்ணேன். காப்பீடு டேட்டா கேன் பி பேஸ்ட்டு மல்டிபிள் டைம்ஸ். அடுத்து ஃபைல்ஸ் cannot be saved in different folders. அதாவது எல்லா விதமான இப்போ வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, டேட்டா பேஸு எந்த ஃபோல்டரில் வேணாலும் சேவ் பண்ணலாம். அதனால் cannot be savedங்கிறது தப்பு. எந்த ஃபோல்டரில் வேணாலும் எந்த ப்ரோக்ராமோட ஃபைலையும் சேவ் பண்ணலாம். ஆல் ஷார்ட்கட் கீஸ் in spreadsheet perform only formatting task. இல்லை, ஃபார்மேட்டிங்னு தனியாக இருக்குது, ஃபார்மேட்டிங் ஆல், அதனால் அது ஃபால்ஸ். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் டேர்ம், match the following term with its correct definition. USB drive, physical drive தான் USB. இந்த போடுறோம்ல போர்ட், யூஎஸ்பி போர்ட்டு, யூஎஸ்பி டிரைவ்னா இதெல்லாம் பென்ட்ரைவு அந்த மாதிரி. Ctrl+F ஓப்பன் சர்ச் பாக்ஸ், Ctrl+F ஓப்பன் சர்ச் பாக்ஸ். ஆமாம், ஃபைண்டு அது ரைட்டு தான், கரெக்ட். சர்ச் பாக்ஸ் ஃபைண்டுங்கிறது தான் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க, இங்கே தப்புன்னு போட்டது இல்லை, அது ரைட்டு. ஷீட் நேம் ஐடென்டிஃபையிங் ஏ ஃபைண்டு சர்ச்சு ரெண்டு ஒன்று தான், அதனால் சாரி ஸ்டூடெண்ட், அது கரெக்டு. ஷீட் நேம் ஐடென்டிஃபையிங் ஏ ஒர்க் ஷீட் இன் ஏ ஒர்க் புக். ஷீட் நேம், ஒரு ஒர்க் புக்கு எக்ஸலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒர்க் புக்கு வரும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஷீட் இருக்கும், அதுதான். ODS ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். பார்டர் அண்ட் ஷேடிங், ஃபார்மேட்டிக் செல்ஸ் இன் விஷுவல். பார்டர் ஷேடிங் வந்து ஃபார்மேட்டிங் எல்லாமே வந்து டிசைனிங் தான், விஷுவல் பார்க்குற மாதிரி அழகாக கிளாரிட்டியாக கொடுக்குறது தான். அடுத்தது யூசர்ஸ் கேன் சேவ்ஸ் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்.
அப்புறம் ஃபைல்ஸ் கேன் பி ஷேர்டு வித் அதர் வையா இமெயில் ஆர் cloud, அதுவும் கரெக்டு தான். க்ளவுட் ஸ்டோரேஜ்லேருந்தும் ஷேர் பண்ணலாம், இமெயில்லையும் ஷேர் பண்ணலாம். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. அடுத்தது டேட்டா வேலிடேஷன், இது எக்ஸல்ல அந்த இதெல்லாம் 1லேருந்து 100 அதெல்லாம் நான் போட்டு முன்னாடியே போட்டிருக்கேன். ப்ரீ டிஃபைன்டு ரேஞ்சஸ் சச்சஸ் நம்பர் பிட்வீன் 1 to 1லேருந்து 100 வரையிலும் யார் எடுத்தாங்களோ அந்த மாதிரியெல்லாம் காமிக்க சொல்லி அதுக்கு ஒரு கலர். அடுத்தது டேட்டா வேலிடேஷன் கேன் ஆட்டோமேட்டிக்கலி மாடிஃபைடு இன்வேலிட் என்ட்ரிஸ். இல்லை ஸ்டூடெண்ட், நம்ம தான் அதுக்கு வந்து கொடுக்கணும், அப்போ தான் மாறும். ஹெல்ப் இஸ் நாட் நீடட் ஒன்ஸ் யூ லேர்ன் ஸ்ப்ரெட்ஷீட். கரெக்ட், ஹெல்ப்பு தேவையில்லை, ஹெல்ப்புக்கு போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஹெல்ப் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் லேர்னிங் நியூ ஃபீச்சர்ஸ். ஆமாம், ஹெல்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா. போத் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அதில் பாருங்கள், ரெண்டும் தப்புன்னு போட்டிருப்பேன், தெரியாமல் அது இது பண்ணியிருப்பாங்க. போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ தான் கரெக்ட். அடுத்து டெலிட்டிங் த ஷீட் ஹைட்ஸ் த டேட்டா. டெலிட்டிங் த ஷீட்ஸு ஹைட்ஸ், ஆமாம் ஸ்டூடெண்ட், அது கரெக்டு தான். டெலிட்டட் ஷீட்ஸ் ஆர் பர்மனெண்ட்லி ரிமூவ்டு. டெலிட் பண்ணோன்னா அது போயிடும். ஸ்டேட்மெண்ட் 2 யூஸ்ட். டேட்டாஸ் எல்லாம் ஹைட் ஆகிடும், அதாவது டெலிட்டிங் ஷீட்டில். அடுத்தது பாருங்கள், கண்ட்ரோல் எக்ஸ் ரிமூவ்ஸ் டேட்டா பர்மனெண்ட்லி. அந்த எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோமோ சோர்ஸ்லேருந்து அது சுத்தமாக கட் ஆகிடும். கட் பிளேசஸ் த டேட்டா ஆன் த கிளிப்பாட். கட் பிளேசஸ் த டேட்டா ஆன் த கிளிப்பாட். இது என்னன்னா, எங்கிருந்து அங்கே கொண்டாந்து பிளேஸ் பண்ணுறோமோ அங்கே தான் அந்த டேட்டா பிளேஸ் ஆகும். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. ஸ்டேட்மெண்ட்டு 2 இஸ் ட்ரூ.